பழங்காலத்து ரகங்கள், அழிஞ்சு போன ரகங்கள் ஒரு 4 ரகம் எடுத்து வச்சுருக்கோம். யாருக்குமே இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. வேங்கை, மகாகனி இந்த மாதிரி மரங்களை அதிகமாக நட்டு அந்த வெப்பத்தையும் இது அதிகமாக தோட்டத்துக்குள்ளே வராமல் இருக்கும்போது வருமானம் கிடைக்கும். அதே நேரத்தில் நம்ம தோட்டத்தை பசுமையாகவும் வச்சுக்கலாம். டிம்பர் மரங்களை அதிகமாக நடுறதுனால, வேலியில் நடுறதுனால அவங்களுக்கு எந்த விதமான ஒரு செலவும் இல்லாமல் நல்ல மரங்களாகி விவசாயிக்கு நல்ல ஃப்யூச்சரில் ஒரு 20-30 வருஷம் கழித்து மரங்கள் நல்ல வருமானத்தையும் தரும். என்னுடைய பெயர் ஜெகநாத ராஜா, ராஜபாளையம், விருதுநகர் மாவட்டம். ராஜபாளையத்தில் மேங்கோ ஃபார்மர், மா உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு சொந்தமான தோட்டம் ஒரு 10 ஏக்கரில் மாமரங்கள் வச்சுருக்கோம். மாமரங்கள் ரகங்கள்னு பார்த்தோம்னா ராஜபாளையம் சப்பட்டை, பஞ்சவர்ணம், இமாம் பசந்த், அப்புறம் காளைப்பாடு, இதெல்லாம் காமன் வெரைட்டி. மற்றபடி அல்போன்சா, ருமானி இந்த ரகங்களும் வச்சுருக்கோம். பழங்காலத்து ரகங்கள், அழிஞ்சு போன ரகங்கள் ஒரு 4 ரகம் எடுத்து வச்சுருக்கோம். அது பேர் மோகன்தாஸுங்கிற புளியடி, அப்புறம் பொட்டல்மா, கோவங்காய்ச்சி, இன்னொன்று கருப்பட்டிக்காய். இது அழிஞ்சு போன ரகங்கள், யாருக்குமே இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அது ஒரு 80 வருஷத்துக்கு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸாக இருந்த ரகங்கள் தான். அதுக்கப்புறம் அது யாருமே திருப்பி அந்த கன்றுகளை உற்பத்தி பண்ணி ரீஜென்ரேட் பண்ணி வைக்காதனால அழிஞ்சு போன ஸ்டேஜில் இருந்ததை திருப்பி அந்த மரங்களை தேடி எடுத்து அதிலிருந்து கன்றுகள் உற்பத்தி பண்ணி நட்டு வச்சு காப்பாற்றி கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு நல்ல வெரைட்டி, ஒரு நேட்டிவ் வெரைட்டி, பழங்காலத்து ரகங்கள். அந்த பழைய ஆளுகளுக்கு தான் இந்த வெரைட்டியை பற்றியே தெரியும். நாங்கள் ரீஜென்ரேட் பண்ணி வச்சு அதை பிளான்ட் ஆக்கியும் கொடுத்துக்கிட்ருக்கோம். செடிகளும் கொடுத்துக்கிட்ருக்கோம். ஒட்டு கட்டி அதிலேருந்து செடிகளும் நிறையா கொடுத்துக்கிட்ருக்கோம். என்கிட்ட கிட்டத்தட்ட மாமரங்கள், பெரிய மரங்களை கிட்டத்தட்ட 180 மரம் வரைக்கும் இருக்குது. இந்த வருஷம் கிளைமேட் சேஞ்சினால் மரங்கள் ஈல்டு 10% கூட காய்க்கலை. எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஏரியா முழுவதுமே, மாவட்டம் முழுவதுமே காய்ப்பு திறன் ரொம்ப கம்மியாயிடுச்சு கிளைமேட் சேஞ்சினால். அதனால் விவசாயிகளுக்கு வருமானம் இந்த வருஷம் இல்லாமையே போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த 10% காய்களும் இப்போ மழை பெஞ்சு, இந்த சம்மரில் மழை பெஞ்சு நிறைய அழிவாயிருக்கு. கிளைமேட் சேஞ்சுங்கிறது அதாவது அதிகமான மழை, அதுக்கடுத்து அதிகமான வெயில், இந்த மாதிரி ஆகும்போது அது அந்த மழை அந்த வெயில் நேரத்துலேயும் அதிகமான திடீர் மழைகள் பெஞ்சதுனாலையும் காய்கள் அந்த 10% காய்களும் நிறையா சேதமாயிருக்கு. தேக்கு, சந்தனம், குமிழ், அப்புறம் வேங்கை, மகாகனி இந்த மாதிரி மரங்களை அதிகமாக நட்டு அதை சுற்றிலும் தோட்டத்தை சுற்றி ஒரு வேலியில் நிறையா டிம்பர் மரங்களை உற்பத்தி பண்ணிட்டோம்னா அந்த வெப்பத்தையும் இது அதிகமாக தோட்டத்துக்குள்ளே வராமல் ஆக்கும்போது இனிமேல் இருக்கிற காலங்களில் இந்த டிம்பர் மரங்கள்னால நமக்கு ஒரு பிரயோஜனமாகவும் இருக்கும், வருமானமும் கிடைக்கும். அதே நேரத்தில் நம்ம தோட்டத்தை பசுமையாகவும் வச்சுக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால இங்கே இந்த காற்று, அந்த காற்று நேரத்தில் வைகாசி, ஆனி, ஆடி இந்த 3 மாதத்தில் காற்று ரொம்ப பயங்கரமாக இருக்கும். காற்று அதிகமாக அடிக்கும்போது இந்த தென்னை, மாமரங்கள் அதிகமாக டேமேஜ் ஆகுது, ஒடிஞ்சு கீழே விழுறதுனால இந்த டிம்பர் மரங்களை வேலியோரமே நட்டு பெருசாக வளர்த்து விட்டோம்னா அந்த விண்டு பிரேக்கர், ஒரு காற்று தடுப்பானாகவும் இந்த மரங்கள், இந்த டிம்பர் மரங்கள் காற்று தடுப்பானாகவும் இருந்து பாதி அளவு காற்றை குறைச்சிருச்சுன்னா தென்னை மரங்களுடைய அழிவை தடுக்கலாம். மரங்களையும் உற்பத்தி பண்ணலாம், அதே நேரத்தில் காற்று தடுப்பானாகவும் அந்த விவசாயிக்கு இருக்கும். விவசாயிகள் இந்த மாதிரி டிம்பர் மரங்களை அதிகமாக நடுறதுனால, வேலியில் நடுறதுனால அவங்களுக்கு எந்த விதமான ஒரு செலவும் இல்லாமல் நல்ல மரங்களாகி விவசாயிக்கு நல்ல ஃப்யூச்சரில் ஒரு 20-30 வருஷம் கழித்து மரங்கள் நல்ல வருமானத்தையும் தரும். ஜூன் 23ஆம் தேதி முக்கணி திருவிழா புதுக்கோட்டையில் நடைபெற இருக்கிறது. ஈசா யோகா மையத்தினால் நடத்தப்படுகின்றது. இதில் நானும் கலந்து கொள்ள விரும்புகிறேன். மா, பலா, பாலை இந்த 3 பழங்களும் சேர்த்து முக்கணி திருவிழாவாக இருக்கிறதுனால அதில் கலந்துக்கிறதுக்கு வெளி மாவட்டங்கள்லேருந்து நிறையா பெரிய விவசாயிகள் மற்றும் சிறு விவசாயிகள், பொதுமக்கள் அனைவரும் கலந்துக்கிறாங்க. துறை சார்ந்த விஞ்ஞானிகள், துறை அலுவலர்கள் அதிகமான பேரும் கலந்துக்கிறாங்க. இதில் பொதுமக்கள் வந்தாலும் சிறு விவசாயிகள் வந்தாலும் அனைவரும் தங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தங்களுக்கு உள்ள அனுபவத்தையும் அங்கே எடுத்துக்கூற வாய்ப்பு கிடைக்கும்.
அதனால் எல்லாரும் வந்து அங்கே கலந்துக்கிட்டு பயன்பெறுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.